முதல் முக்கியமான விஷயம், உங்களுக்கு அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய இந்த நவீன காலத்தின் ஏஐ ஜெனரேஷன் பிள்ளைகள், டெக்னாலஜியோடு பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் கருவிகளோடு அதிகம் பேசுகிறார்கள், மனிதர்களோடு பேசுவது இல்லை. ஏன்னா எல்லாவற்றையும் கருவி பொறுத்து கொள்ளுகிறது, மனிதர்கள் பொறுத்து கொள்வதில்லை. நீங்கள் சாட்ஜிபிட்டே அல்லது ஏதாவது ஒரு ஏஐ டூலுக்கிட்டே இல்லை கூகுள்கிட்டே ஒரு சர்ச் இன்ஜின்கிட்டே போயிட்டு ஒரே கேள்வியை நீங்கள் 100 தடவை கேட்கலாம். எங்கள் பெரியம்மா வீடு எங்கே இருக்குது, அது பதில் சொல்லும். அவங்க பெரியம்மா யாருன்னு தேடி ஐ திங்க் அப்படியே தெரியலன்னா ஒரு அறிவு இருக்கான்னு கேட்டால் சாரி எனக்கு சொல்ல முடியல மன்னிச்சுக்கன்னு சொல்லும். நீ என்ன ஒரு ஆள், நான் இவ்வளோ கேட்குறேன் பெரிய டெக்னாலஜின்னு சொல்கிறேன், எங்கள் பெரியம்மாவோட ஒன்று தெரியலன்னு கேட்டால் மன்னிச்சுக்க நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லும். திரும்ப திட்டினால் மன்னிச்சுக்க கண்டுபிடிச்சி சொல்கிறேன். திருவள்ளூர்லேருந்து திருத்தணி எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் கூகுள்கிட்ட லட்சம் தடவை கேட்டாலும் அறிவு இருக்கா 1000 தடவை சொல்லிட்டேனே ஞாபகத்தில் வச்சுக்க விட முட்டா பலன்னு சொல்லவே சொல்ல. அப்போ எதிர்த்து பேசாத ஆட்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பிள்ளைகள். அப்போ இங்கே மிக முக்கியமான விஷயம் கற்றுப்பிடிக்க வேண்டியது, கருவிகளோடு பேசுவதை பிள்ளைகளிடம் பெருமையாக நினைக்காதீர்கள். என் பிள்ளை அவனாவே யூடியூப்பில் பாட்டு போட்டு அவனாவே பதிவேற்றம் செய்து விட்டான், ஆகா ஓஹோ அதெல்லாம் ஒரு மொக்க டெக்னாலஜி. என் பிள்ளை அவனாவே செல்ஃபோன் எடுத்து வீடியோ கால் பண்ணிவிடுவான், இதெல்லாம் ஒரு பெருமை பீத்தல். 25 வருஷத்துக்கு முன்னால் மம்மின்னு சொன்னதுக்கு டேடின்னு சொன்னதுக்கு பெருமைப்பட்ட ஊர் நம்ம ஊர். இப்போல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் ஒழுங்காக அம்மான்னு சொல்கிறா, அத்தைன்னு சொல்கிறாங்க இடத்துக்கு வந்துட்டோம்ல. அதே போல் டெக்னாலஜி விஷயத்தில் எக்ஸைட் ஆகாமல் மனிதர்களோடு பேசுவதற்கான வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு உருவாக்குங்க.